Hello friends, welcome to our channel Sindhu English. So இன்னைக்கு நம்ம சேனல்ல psychology is very important question with answers. So last videosல நம்ம GKஸ்லாம் பார்த்தோம். So இப்போ வந்து psychologists பார்க்கலாம். First question, Dash has coined the phrase learning set to describe the phenomenon of learning how to learn. அதாவது how to learn, அதாவது எப்படி வந்து கற்றல் இருக்கணும், எப்படி கற்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து லேர்னிங் செட் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து கொடுத்தது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஹூ ஹேஸ் காயின்ட் த ஃப்ரேஸ் லேர்னிங் செட்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஹாரி ஹார்லோ, சார்ல்ஸ் ஷுட், இவான் பாவ்லோ, ஆல்ஃப்ரெட் பினேட். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஹாரி ஹார்லோ. ஸோ இவர் தான் வந்து இந்த ஃப்ரேசஸை கொடுத்துருக்காரு, லேர்னிங் செட். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, intelligence is a composite of many abilities according to. Intelligence is a composite of many abilities according to. அதாவது நுண் அறிவு என்பது பல திறன்களின் கூட்டு என உரைத்தவர். நுண் அறிவு என்பது பல திறன்களின் கூட்டு என உரைத்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. தாண்டாய், கில்ஃபர்ட், Alfred Binet, Adler. So the right answer is Thorndike. So Thorndike said intelligence is a composition of many abilities. Next question. The psychologist Carl Rogers is a specialist in. The psychologist Carl Rogers is a specialist in. அதாவது காரல் ரோகர்ஸ் வல்லுநராக காணப்படுவது. ஆப்ஷன் ஏ நான் டைரக்டிவ் கவுன்சிலிங், தன்னெறிப்படுத்தும் அறிவுரை பகிர்தல். தன்னெறிப்படுத்தும் அறிவுரை பகிர்தல், நான் டைரக்டிவ் கவுன்சிலிங். பி ஆப்ஷன் டைரக்டிவ் கவுன்சிலிங், நெறிப்படுத்தும் அறிவுரை பகிர்தல். சி ஆப்ஷன் எலக்ட்ரிக் கவுன்சிலிங், எக்லெக்டிக் கவுன்சிலிங், அதாவது பொதுநிலை அறிவுரை பகிர்தல். டி ஆப்ஷன் வெக்கேஷனல் கைடன்ஸ், தொழில் வழிகாட்டல். ஸோ இப்போ இதில் காரல் ரோகர்ஸ் அப்படின்னாலே கவுன்சிலிங்ஸில் வந்துருவாருன்னு தெரியும். இந்த கவுன்சிலிங்ஸில் எத்தனை டிஃபைன் இருக்கு பாருங்க. ஸோ இதில் அவர் எதில் வருவார் அப்படிங்கிறத பார்க்குறோம். த ரைட் ஆன்சர் இஸ் ஏ நான் டைரக்டிவ் கவுன்சிலிங், தன்னெறிப்படுத்தும் அறிவுரை பகிர்தல், நான் டைரக்டிவ் கவுன்சிலிங். நெக்ஸ்ட் கொஸ்டின். Mental health is a desirable behavior seen at a certain age among the people is the definition given by. Mental health is a desirable behavior seen at a certain age among people is the definition given by. மனநலம் என்பது ஒரு குறிப்பிட்ட வயதினரின் பெரும்பாலோரிடையே காணப்படும் விரும்பத்தக்க நடத்தை என்ற வரையறையினை கொடுத்தவர். பாருங்க, மனநலம் என்பது ஒரு குறிப்பிட்ட வயதினரில் பெரும்பாலோருடைய காணப்படும் விருப்பத்தக்க நடத்தை அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்கிறாங்க, என்ற வரையறையினை கொடுத்தவர். ஆப்ஷன்ஸ் பாருங்க, கிரெய்க், ஆட்லர், ஸ்கின்னர், கார்ட்னர். The right answer is Craig. Next one. The class of humans into introvert and extroverts according to their personality is done by. The class of humans into introverts and extroverts according to their personality is done by. மனிதர்களை அகமுகதிகள் மற்றும் புறமுகிகள் என்று ஆளுமை அடிப்படையில் பிரித்தவர். மனிதர்களை அகமுகிகள் மற்றும் புறமுகிகள் என்று ஆளுமை அடிப்படையில் பிரித்தவர். ஏ காரல் ஜங், பி ஷெல்டன், சி ஆட்லர், டி கில்ஃபர்ட். The answer is A. Carl Jung. Next question. The development of personality starts in the mother's womb is a view of. The development of personality starts in the mother's womb is a view of. தாயின் கருவறையில் ஆளுமை தோன்றுகிறது என்று எண்ணியவர். தாயின் கருவறையில்
ஆளுமை தோன்றுகிறது என்று எண்ணியவர். ஆப்ஷன்ஸ் ஏ முரே, பி ரோஷாக், சி ராங், டி ஃப்ராய்ட். So the answer is wrong. Okay. Next, the method to study both normal and abnormal personality is சாதாரண மற்றும் அசாதாரண ஆளுமையினை பற்றி கற்கும் முறை. சாதாரண மற்றும் அசாதாரண ஆளுமையினை பற்றி கற்கும் முறை. ஏ இன்டர்வியூ மெத்தட், அதாவது நேர்காணல் முறை. பி கொஷினைர் மெத்தட், வினா பட்டியல் முறை. சி கேஸ் ஹிஸ்டரி மெத்தட், தனிநபர் வரலாறு முறை. டி பெர்ஃபார்மன்ஸ் மெத்தட், செயல்திறன் முறை. ஸோ இதில் வந்து எதுன்னு பார்க்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா the correct answer is C, கேஸ் ஹிஸ்டரி மெத்தட். ஓகே, தனிநபர் வரலாறு முறை. Next question, rewards and punishments are. Rewards and punishments are. பரிசுகள் மற்றும் தண்டனைகள் என்பது. பரிசுகள் மற்றும் தண்டனைகள் என்பது இன்ட்ரின்சிக் மோட்டிவ்ஸ், அக ஊக்கிகள். எக்ஸ்டர்னல் மோட்டிவ்ஸ், புற ஊக்கிகள். டோக்கன் மோட்டிவ்ஸ், அடையாள ஊக்கிகள். மெட்டீரியல் மோட்டிவ்ஸ், பொருள் ஊக்கிகள். ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பி ஆப்ஷன், எக்ஸ்டர்னல் மோட்டிவ்ஸ், புற ஊக்கிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், the formation of a new stimulus response happens in. The formation of a new stimulus response happens in. ஒரு புதிய தூண்டல் துலங்கல் தொடர்பு ஏற்படுவது. ஒரு புதிய தூண்டல் துலங்கல் தொடர்பு ஏற்படுவது. ஏ ஃபார்மல் லேர்னிங், அதாவது பார்த்தீங்கன்னா முறை சார்ந்த கற்றல். பி கிளாசிக்கல் கண்டிஷனிங், ஆக்க நிலையறுத்தல். சி இமிடேஷன் லேர்னிங், ஒருவர் செய்வது போல் செய்து கற்றல். ஜி ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங், முயன்று தவறி கற்றல். ஸோ இதில் எதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் இஸ் பி, கிளாசிக்கல் கண்டிஷனிங். நெக்ஸ்ட் ஒன், creativity is very often associated with. படைப்பாற்றல் அதிகமாக தொடர்பு படுத்துவது. ஓகே, படைப்பாற்றல் அதிகமாக தொடர்பு படுத்துவது. ஏ கிஃப்டட்னஸ், மீத்திறன். பி இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவு. சி ஸ்கில்ஸ், திறன். டி இன்ட்ரெஸ்ட், ஆர்வம். ஸோ இப்போ இந்த நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படைப்பாற்றல் உள்ள எது அதிக பங்கு வகிக்குது, அதிகமாக தொடர்பு படுத்துவது எது அப்படின்னு தான் கேட்குறாங்க. த ஆன்சர் இஸ் கிஃப்டட்னஸ், மீத்திறன். ஸோ மீத்திறன் மிக்க மாணவர்கள் தான் என்ன பண்ணுறாங்க, நிறைய புதுசான விஷயங்களை உருவாக்குறாங்க. நெக்ஸ்ட், த இன்ட்ரெஸ்ட் ஷெட்யூல் டு மெஷர் சயின்ஸ், பயாலஜி, language and the management was constructed by. The interest schedule to measure the science, biology, language and the management was constructed by. அறிவியல், உயிரியல், மொழி மற்றும் வேளாண்மை போன்றவற்றின் ஆர்வத்தினை மதிப்பிட அட்டவணையை உருவாக்கியவர். அறிவியல், உயிரியல், மொழி மற்றும் மேலாண்மை போன்றவற்றின் ஆர்வத்தினை மதிப்பிட அட்டவணையினை உருவாக்கியவர். ஆப்ஷன்ஸ் பாருங்க, தர்ஸ்டன், ஐஸ்னெக், பாவ்லோ, பிரசி. ஸோ த ஆன்சர் இஸ் ஏ ஆப்ஷன், தர்ஸ்டன். தர்ஸ்டன் அப்படின்னு கூட சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், த அட்மைரேஷன் ஆஃப் லிட்ரேச்சர் அண்ட் த ஃபைன் ஆர்ட்ஸ் ஹேப்பன் வித். த அட்மைரேஷன் ஆஃப் literature and fine arts happens with. இலக்கிய திறன் மற்றும் நுண்கலைகள் ரசித்தலுக்கு துணை போவது. இலக்கிய திறன் மற்றும் நுண்கலைகள் ரசித்தலுக்கு துணை போவது. ஆப்ஷன்ஸ் பாருங்க, டெவலப்மெண்ட் முன்னேற்றம், எமோஷன்ஸ் மனவெழுச்சி, இன்ட்ரெஸ்ட் ஆர்வம்,
மெச்சூரிட்டி முதிர்ச்சி. ஸோ இதில் எது ஆப்ஷன்ஸ் ஆன்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எமோஷன்ஸ் மன வெளிச்சி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கிய திறன் மற்றும் நுண்கலைகள் ரசித்தலுக்கு துணை போவது. The fetal stage refers to கருவின் முது சூழ்நிலை என அழைக்கப்படுவது. கருவின் முது சூழ்நிலை என அழைக்கப்படுவது. First 2 weeks of pregnancy, அதாவது கருவுற்ற முதல் 2 வாரங்கள். 6 to 8 weeks of pregnancy, கருவுற்ற 6 முதல் 8 வாரங்கள். 2 to 8 weeks of pregnancy, கருவுற்ற 2 முதல் 8 வாரங்கள். 9 weeks of pregnancy to till birth, கருவுற்ற 9 வாரம் முதல் பிறப்பு வரை. கருவுற்ற 9 மாதம் முதல் பிறப்பு வரை. ஸோ இந்த எந்த காலகட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கருவின் முது சூழ்நிலை என அழைக்கப்படுவது அப்படின்னு கேட்குறாங்க. The correct answer is option D. 9 weeks of pregnancy to till birth, கருவுற்ற 9 வாரம் முதல் பிறப்பு வரை. Next, the Right of Children to Free and Compulsory Education Act 2009 was amended on. The Right of Children to Free and Compulsory Education Act 2009 was amended on. அதாவது குழந்தைகளின் உரிமைக்காக இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டம் 2009 ஆண்டு திருத்தப்பட்ட ஆண்டு. 2009 திருத்தப்பட்ட ஆண்டு. ஸோ இப்போ 2009 அந்த சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த சட்டம் வந்து எந்த ஆண்டு திருத்தப்பட்டது அப்படிங்கிறத கேட்குறாங்க. 2019, 2017, 2015 or 2013. The right option is A, 2019. Next one, the Gurukulas were situated in. ஸோ குருகுல கல்வி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் இது. குருகுலம் அமைந்துள்ள இடம் எங்க இருக்கும் குருகுலம்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சென்டர் ஆஃப் த சிட்டி, நகரின் மையத்தில். ஐசோலேட்டட் அண்ட் லோன்லி பிளேசஸ், தனிமைப்படுத்தப்பட்ட மற்றும் தனிமையான இடம். crowded localities, நெரிசலான இடங்களில். ரூரல் ஏரியா, கிராமப்புறங்களில். ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துல குருகுலங்கள் அமைந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டட் அண்ட் த லோன்லி பிளேஸ், தனிமைப்படுத்தப்பட்ட மற்றும் தனிமையான இடம். ஸோ இந்த எந்த ஒரு டிஸ்டர்பன்சஸுமே இல்லாத அவங்க ஒரு இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா குருகுலங்கள் அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டோரி டெல்லிங் அண்ட் த ஸ்டோரி கம்ப்ளீஷன் இஸ் ஒன் ஆஃப் த கைண்ட்ஸ் ஆஃப் டேஷ். ஸ்டோரி டெல்லிங் அண்ட் ஸ்டோரி கம்ப்ளீஷன் இஸ் ஒன் ஆஃப் த கைண்ட்ஸ் ஆஃப் டேஷ். கதை கூறுதல் மற்றும் கதை முழுமையாக்கம் போன்றவை டேஷின் ஒரு வகை ஆகும். கதை கூறுதல் மற்றும் கதை முழுமையாக்கம் போன்றவை இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்க. ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ், அதாவது மதிப்பீட்டு நுட்பம். ரேட்டிங் ஸ்கேல், மதிப்பீட்டு அளவுகோல். சோஷியோமெட்ரிக் டெஸ்ட், சமூகவியல் சோதனை. கேஸ் ஹிஸ்டரி, தனிநபர் வரலாறு. இதுல எது வந்து அதுக்கு செட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. The answer is A, projective techniques, மதிப்பீட்டு நுட்பம். Next one, who is related to individual psychology? Who is related to individual psychology? தனி மனித உளவியலுடன் தொடர்புடையவர் யார்? A, fraud. ஸோ fraud அப்படின்னா சிக்மண்ட் ஃப்ராய்ட், அதை தான் ஷார்ட் ஆஃப் ஃப்ராய்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. B, காரல் ஜங். C, கேட்டல். D, ஆட்லர். The right option is D, ஆட்லர். ஸோ ஆட்லர் is related to individual psychology. தனி மனித உளவியலுடன் தொடர்புடையவர் ஆட்லர். Next question, which one of these is a non-chief characteristics of personality? Which one of these is not a chief characteristics of personality? அதாவது பின் வருவனவற்றுள் ஆளுமையின் முதன்மை பண்பு எது அல்ல? எது அல்ல? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் ரொம்ப நீங்க கவனமா பார்க்கணும். அதாவது
கொஷின்ஸ்ல நாட் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்காங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க செக் பண்ணணும். A. Personality of each individual is unique. ஒவ்வொருடைய ஆளுமையும் தனித்துவமானது. Personality is static. ஆளுமை அப்படிங்கிறது நிலையானது. C option. Personality is the product of both heredity and environment. ஆளுமை என்பது பாரம்பரியம் மற்றும் சுற்றுச்சூழல் ஆகியவற்றின் ஆக்கப் பொருளாகும். G. Personality is self-consciousness. ஆளுமை என்பது சுய உணர்வு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டியோட தொடர்பு இல்லாதது எது அப்படிங்கிறது தான் அங்கே கேட்குறாங்க. விச் இஸ், அதாவது ஆளுமையினுடைய தன்மைகள்ல எது இதுல இடம் பெறாதது. ஸோ த பி ஆப்ஷன், பர்சனாலிட்டி இஸ் ஸ்டேட்டிக். ஆளுமை நிலையானது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, இதுதான் வந்து ஆளுமையோட தொடர்பு இல்லாததுன்னு சொல்றாங்க. Next one. Which one of the following is not the teacher behavior under stimulus variation? Which one of the following is not the teacher behavior under stimulus variation? பின்வருவனவற்றுள் பல்வகை தூண்டலுக்கான ஆசிரியர் நடத்தை இல்லாதது யாது? பின்வருவனவற்றுள் பல்வகை தூண்டலுக்கான ஆசிரியர் நடத்தை இல்லாதது யாது? So first A option பாருங்க, டீச்சர் மூவ்மெண்ட், ஆசிரியர் இடமாற்றம். சேஞ்ச் இன் ஸ்பீச் பேட்டர்ன், பேச்சு வடிவத்தில் மாற்றம். டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்லி லுக், ஆசிரியரின் தோழமை பார்வை. டீச்சர் கெஷர்ஸ், ஆசிரியரின் சைகைகள். ஸோ அப்போ ஆசிரியருடைய பல்வகை தூண்டுதலுக்கான ஆசிரியர் நடத்தை இல்லாதது எது அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ த டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்லி லுக், ஆசிரியரின் தோழமை பார்வை, இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, த லாஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் கிரியேட்டிவ் திங்கிங். ஸோ த லாஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் கிரியேட்டிவ் திங்கிங், படைப்பாற்றல் சிந்தனையின் கடைசி நிலை. ஸோ ஒரு படைப்பாற்றல் இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கும், அடுத்தது எந்த ஸ்டேஜ் இந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. படைப்பாற்றல் சிந்தனையின் கடைசி நிலை. இன்குபேஷன் அப்படின்னா ஓய்வு நிலை, வெரிஃபிகேஷன் சரிபார்த்தல், ப்ரிப்பரேஷன் தயாரித்தல், இமேஜினேஷன் கற்பனை. ஸோ இப்போ இதில் லாஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வெரிஃபிகேஷன், சரிபார்த்தல். Who is considered as the father of intelligence test? Who is considered as the father of intelligence test? நுண்ணறிவு சோதனையின் தந்தை என்று கருதப்படுபவர் யார்? நுண்ணறிவு சோதனையின் தந்தை என கருதப்படுபவர் ஆல்ஃபிரட் பினே, தர்ஸ்டன், ஜேபி கில்ஃபோர்ட், ஸ்பியர்மேன். ஸோ இதில் வந்து யார் நுண்ணறிவின் தந்தை, நுண்ணறிவு சோதனையின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஆல்ஃபிரட் பினே. Next one, which of the following is not the characteristic of democratic classroom climate? So இதுலயும் பாத்தீங்கன்னா which of the following is not the characteristics. So very important, not the characteristics of democratic classroom climate. A option பாருங்க, the teacher tries to understand the child. ஆசிரியர் மாணவரை புரிந்து கொள்ள முயற்சி செய்தல். இரண்டாவது, the teacher is sympathetic. ஆசிரியர் பரிவுடையவராக இருத்தல். Students are grouped properly. மாணவர்கள் பொருத்தமாக குழுவாக பிரிக்கப்படுவது. Students are grouped on administrative process. நிர்வாக செயல்பாட்டிற்காக மாணவர்களை குழுவாக பிரிக்கப்படுவது. ஸோ இப்போ இதில் எது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெமோக்ராட்டிக் கிளாஸ் ரூம் கிளைமேட் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்க, ஆசிரியர் மாணவரை புரிந்து கொள்ள முயற்சி செய்தல், அது அவன் உண்மையில் நடக்கக்கூடியது. அதே மாதிரி ஆசிரியர் வந்து பரிவுடையராக இருத்தல், மாணவர்கள் பொருத்தமாக குழுவாக பிரிக்கப்படுவது, கரெக்டாக ஈக்குவலாக பிரிக்கிறது, இது எல்லாமே வந்து டெமோக்ராட்டிக் கிளாஸ் ரூம்ஸ் தான். ஸோ த ஆப்ஷன் இஸ் டி,
Okay, the answer is correct answer is D. Students are grouped on administrative process. நிர்வாக செயல்பாட்டிற்காக மாணவர்கள் குழுவாக பிரிக்கப்படுவது இதுதான் வந்து டெமோக்ராட்டிக் கிளாஸ் ரூம் கிளைமேட்டோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இல்லாத ஒன்று. நெக்ஸ்ட், which of the following is the lowest level of thinking according to Bloom? Okay, which of the following is the lowest level of thinking according to Bloom? Bloom-இன் படி பின்வருவனவற்றுள் மிக குறைந்த சிந்தனையை தூண்டும் நோக்கக்கூறு யாது? A. remembering, B. understanding, அதாவது remembering அப்படின்னா நினைவு கூறுதல், understanding அப்படின்னா புரிந்து கொள்ளுதல், evaluating மதிப்பிடுதல், creating உருவாக்குதல். ஸோ இதில் வந்து எது வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த சிந்தனையை தூண்டும் நோக்கக்கூறு, lowest level of thinking according to Bloom. The answer is A. remembering. According to Buller studies, the age in which most of the children offer toys to other children. According to Buller studies, the age in which most of the children offer toys to other children. அதாவது புல்லரின் கருத்துப்படி பெரும்பாலான குழந்தைகள் தங்களுடைய பொம்மைகளை மற்ற குழந்தைகளுக்கு அளிக்கும் வயது. ஸோ நிறைய பேர் வீட்டில் நிறைய குழந்தைங்களும் சென்சிட்டிவாக தான் இருக்கும், அந்த பொம்மையோ வேற எதுவுமே கொடுக்காம இருப்பாங்க. ஸோ அதே பழக்கமே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு அந்த பிள்ளைங்க பெருசானாலும் தனக்குன்னு மட்டும் இருந்தால் போதும், சுயநலமாக யோசிக்க முற்படுவாங்க. ஸோ இந்த மாதிரியான அந்த கேரக்டர்ஸ் வந்து ஆரம்ப ஸ்டேஜ் எப்போ இருக்கு அப்படிங்கிறத தான் கேட்குறாங்க. The options are 4 to 5 years, 4 முதல் 5 வயது. B ஆப்ஷன் 8 to 9 years, 8 முதல் 9 வயது. C ஆப்ஷன் 9 to 10 years, 9 முதல் 10 வயது. D ஆப்ஷன் 6 to 7 years, ஓகே 6 முதல் 7 வயது. அப்போ மற்ற குழந்தைகளுக்கு அளிக்கும் வயது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் வந்து B 8 to 9 years, 8 முதல் 9 வயது. அப்போதான் என்ன பண்ணுவாங்க, தங்கிட்ட இருக்கிற திங்ஸை மற்றவங்களோட கொடுத்து ஷேர் பண்ணி விளையாட ஆரம்பிப்பாங்க. According to Terman, a child of dash years can tell his name and knows about his sex. According to Terman, a child of dash years can tell his name and knows about his sex. ஸோ எந்த வயதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து தான் வந்து தன்னுடைய பேரையும் சொல்லும், அதே மாதிரி தன்னோட ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. தெர்மானின் கூற்றுப்படி ஒரு குழந்தையானது எந்த வயதில் தன்னுடைய பெயரை கூறவும் மற்றும் தன்னுடைய பாலினத்தை பற்றி அறிந்து கொள்ள முடியும்? ஸோ A ஆப்ஷன் 2 years 2 வயது, B 3 years 3 வயது, C 2.5 years 2.5 வயது, D 3.5 years 3.5 வயது. So the right answer is B 3 years 3 வயது. Next one, which year of age is considered as a eager year? எந்த வயதிற்கான ஆண்டு ஆர்வமிக்க ஆண்டாக கருதப்படுகிறது? So at the age of 5 or at the age of 6, at the age of 7 or at the age of 8. So இந்த 4 ஆப்ஷன்ல எந்த வயதிற்கான ஆண்டு ஆர்வமிக்க ஆண்டாக கருதப்படுகிறது? So the answer is age, the age of 8. Next one, in which period the rapid physical development occurs? எந்த காலகட்டத்தில் வேகமாக உடல் வளர்ச்சி நடைபெறுகின்றது? Early childhood, முன் பிள்ளை பருவம், later childhood, பெண் பிள்ளை பருவம், adolescence, குமர பருவம், infancy, குழவி பருவம். So the right answer is G, infancy, குழவி பருவம். Next one, the major task of a teacher is to capture the dash of the pupils and retain them. The major task of the teacher is to capture the dash of the pupils and retain them. அதாவது ஆசிரியர்களுடைய
முக்கிய பங்கு மாணவர்கள்கிட்ட எந்த திறனை எடுக்கிறதுல அவங்களுக்கு முக்கிய பங்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்ட்ரெஸ்ட், ஆட்டிடியூட், attention, aptitude. So the right answer is attention. Next one. Attention refers to a dash of an individual to select one out of the various stimuli. The options are deliberate and conscious effort, voluntary effort, involuntary effort, natural instinct. So the right answer is a deliberate and conscious effort. Next question. The task to find the attributes that distinguish the one from the other is called. ஸோ நம்ம ஒன்றுலேருந்து இன்னொன்று வேறுபடுத்தி காட்டுறதுக்கு எது நமக்கு வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. The task to find the attributes that distinguish the one from the other is the distinguish அப்படின்னா வேறுபடுத்தி காட்டுறது. Concept mastery, concept attainment, concept formation or the concept maturity. The right answer is concept attainment. Okay friends, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நிறைய ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸஸ்லாம் இப்போ இந்த எக்ஸாம்ஸுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சைக்காலஜி அப்படின்னா எப்படி அதில் கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்காக தான் இந்த கொஷின்ஸஸ் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ கொஷின்ஸஸ் சைக்காலஜிஸ்டில் எப்படியெல்லாம் வந்து எந்தெந்த டாபிக்ஸ் வந்து எப்படியெல்லாம் கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு இந்த வீடியோஸ் பார்க்கும்போது கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் தட் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. ஸோ இன்னொரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட உங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஆல்.